وسلم المبعوث بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره الكافرون وعلى آله وأصحابه الذين نصبوا أنفسهم للدفاع عن بيضة الدين أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العظيم. விரிந்த விண்ணையும் பரந்த மண்ணையும் படைத்து விண்ணில விண்மீன்களையும் மண்ணிலே மனித ஜீவராசிகளையும் படைத்து பரிமாணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏகநாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சத்தியத்தின் தூதர், சன்மார்க்கத்தின் போதகர், சாந்தி மதம் ஏந்தி வந்த சாந்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் இஸ்லாம் எனும் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்காக வேண்டி தங்களுடைய இன்னுயிர்களை எல்லாம் மயிர்களாக மதித்து கற்களாக பாவித்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபிஈன்கள், மேலும் கியாமத் நாள் வரும் வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் மூலமாக இப்பூலோகுக்கு அறிமுகம் செய்யப்பட்டவனுடைய உன்னதமான தீனை அதன் உண்மையான வடிவில் யார் யார் எல்லாம் எடுத்து நடப்பார்களோ அப்படிப்பட்ட துணை நல்லடியார்கள் மீதிலும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க தினத்திலே அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்டவனுடைய பருவான கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தூய்மையான உள்ளங்களுடன் இஅ்திகாஃபுடைய நிய்யத்துடன் அல்லாஹ்வின் இல்லமாம் பள்ளி வாயிலே ஒன்று கொண்டு இருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப நெஞ்சங்களே, ஆரம்பமாக எம்மை படைத்து பரிமாணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அனுதினமும் பயந்து, விசேஷமாக நாம் தனிமையில் இருக்கின்ற சந்தர்ப்பங்களில் கூட அல்லாஹ்வினால் ஹராமாக்கப்பட்ட பாவமான காரியங்களை செய்து நாசத்தில் நின்று விடாமல் அவனை உண்மையான முறையில் தக்வா செய்து பயந்து பணிந்து நடந்து கொள்ளுமாறு முதற்க நடிகனுக்கும் அப்பால் உங்களுக்கும் அந்த உண்மையான தக்வாவை கொண்டு வன்மையாக வசிய செய்து கொள்கின்றேன். நஸீஹத் எனும் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். அன்பார்ந்த மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் மீது கொண்ட இரக்கம், பாசம், நேசம், அன்பு, கருணை மீண்டும் ஒரு முறை எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பாக்கியமான, மகத்துவமான, சங்கையான, பொறுமதியான, ஆச்சரியமான, அபூர்வமான ஹஜ்ரத் ஆதம் தொடக்கம் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரும் வரைக்கும் எந்த உம்மத்துக்கும் கொடுக்கப்படாத சில ஹாஸான விடயங்களை பொதிந்திய இந்த சங்கையான ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய தௌஃபீகை நசீபாக்கி கடைசி கட்டம் வரைக்கும் அல்லாஹ் எங்களை ஹயாத்தோடு வாழ வைத்திருக்கிறார். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இப்பொழுது நாம் இந்த தருணம், இந்த கட்டம் ரமலானுக்கு விடைபெறி பிரியாவிடை கொடுக்க இருக்கிறோம். எங்களை விட்டு ரமலான் பிரிந்து செல்ல போகிறது. கண்ணியமானவர்களே, ரமலான் ரமலான் என்று சொல்லிக் கொண்டிருந்தோம், பேசிக் கொண்டிருந்தோம், வரப்போகுது என்று அங்கலாய்த்துக் கொண்டிருந்தோம், எதிர்பார்த்துக் கொண்டிருந்தோம். இப்பொழுது எப்படி வந்தது, எப்படி கழிந்தது என்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, கால நேரம் பயங்கரமாக மிக வேகமாக
கழிந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, இன்று நான் உங்களுக்கு முன்னால் எடுத்த தலைப்பு எத்தனையோ தலைப்புகளில் இந்த மிம்பர்களில் பேசப்பட்டிருக்கும். நேற்று இரவு கூட விழித்து விழித்து அமல் செய்திருக்கிறீர்கள். அல்லாஹ் உங்களுடைய அமல்களை கபூல் செய்து கொள்வானாக. நாம் செய்த எல்லா இபாதத்துகளையும் ஏற்றுக்கொள்வானாக. இந்த நோக்கத்தின் பேரில் நேற்றைய இரவு நாம் விழித்து விழித்து அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி அமல் செய்தோமோ அந்த அமல்களை கபூலாக்குவது மட்டுமல்ல, அந்த இரவை லைலத்துல் கத்ருடைய இரவாக ஆக்கி அந்த பாக்கியத்தையும் அடைந்த சீரேவிகளுடைய கூட்டத்தில் அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் சேர்த்தருள்வானாக. கண்ணியமானவர்களே, இப்பொழுது நாம் ரமலானை வழி அனுப்ப போகிறோம். நாம் சிந்திக்க வேண்டிய விடயம் என்ன? நாம் சிந்திக்க வேண்டிய விடயம் என்ன? உலமாக்கள் எழுதுகிறார்கள், ரமலானுடைய நோக்கம், ரமலானுடைய லட்சியம், எங்களுடைய கரத்தில் அல்லாஹ் இந்த பாக்கியத்தை தந்த நோக்கம் என்ன தெரியுமா? ரெண்டு விடயம். ஒன்று, இந்த மாதத்திலே நாம் செய்கின்ற அமல்கள் அது கபூலியத்தாக வேண்டும். செய்யப்படுகின்ற அமல்கள் இபாதத்துகள் அது எதுவாக இருக்கட்டும். ரமலானுடைய மாதம் முபாரக் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, சாதாரணமான வார்த்தை அல்ல. அமல்களுக்காக வேண்டி அல்லாஹ் உள்ளங்களை கூட திறந்து விடுகிறான். உள்ளங்களை கூட திறந்து விடுகிறான். போட்டி போட்டு அமல் செய்கின்ற காலம் அது தஹஜ்ஜத் தொழுகை தொடக்கம் கியாமுல் லைல் தொழுகை வரைக்கும் இந்த மாதத்தில் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் போட்டி போட்டு அமல் செய்கின்ற ஒரு ஆச்சரியமான இபாதத்துடைய காலம். கண்ணியமானவர்களே, ரெண்டு லட்சியத்தில் ஒன்று, செய்யப்படுகின்ற அமல், செய்யப்படுகின்ற இபாதத், செய்யப்படுகின்ற வணக்க வழிபாடுகள் இது கபூலியத்தாக ஆக வேண்டும். முதலாவது. இரண்டாவது, இந்த ரமலானை தந்த நோக்கம் எங்கள் அனைவர்களுக்கும் தெரியும். இந்த ரமலானை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 கட்டங்களாக பிரித்தார்கள். ரஹ்மத்துடைய 10, மக்ஃபிரத்துடைய 10, நரக விடுதலையுடைய 10. 3 10களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்தை பிரித்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இரண்டாவது லட்சியம், இந்த 3 பாக்கியங்களுக்கும் சொந்தக்காரராக மாற வேண்டும். ரஹ்மத்துக்கு சொந்தக்காரராக, செய்த பாவத்துக்கு தௌபா செய்து மன்னிப்பு பெற்ற கூட்டத்தில் சேர்ந்து கடைசியாக 1,24,000 நபிமார்களும் அனுப்பப்பட்ட ஒரே நோக்கம், 4 வேதங்கள் 110 சுகுப்புகள் இறக்கி அனுப்பப்பட்ட ஒரே நோக்கம், சிறப்பான கால நேரங்கள் இந்த உம்மத்துக்கென்று அல்லாஹ் தந்த நோக்கம். மறதியிலையும் மமதையிலையும் பாவத்திலையும் அநியாயத்திலையும் அடிச்சாட்டியத்திலையும் மூழ்கி கிடக்கின்ற மனித சமூகத்தை தட்டி எழுப்பி வீட்டு வாசலுக்கு போய் கதவு தட்டப்பட்டு அவனை முன்னால் நிறுத்தி, உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, இது நிரந்தரம் அல்ல, இது அழிந்து போகக்கூடியது, இது அழிந்து நாசமாக கூடியது, உனக்கு மௌத் இருக்கிறது, சக்கராத் இருக்கிறது, மன்னரை இருக்கிறது, மஹ்ஷர் இருக்கிறது, சிராத் இருக்கிறது, சொர்க்கம் இருக்கிறது, நரகம் இருக்கிறது என்று பாவத்தில் மூழ்கி கிடக்கின்ற மனிதனை தட்டி எழுப்பி கியாமத்து வரைக்கும் மனிதனை நேர்வழி காட்டுவதற்காக வேண்டி இந்த பூமிக்கு மேலால் படைத்த ரப்புல் ஆலமீன் எத்தனை ஏற்பாடுகளை செய்தானோ அத்துணை ஏற்பாடுகளுடைய நோக்கமும் இந்த உம்மத்தின் மீது அல்லாஹ் கொண்ட இரக்கத்துடைய அந்த விசித்திரத்தை பாருங்கள். வெறும் 10 நாளை ஒதுக்கி தந்து, வெறும் 10 நாட்களை ஒதுக்கி தந்து, மனிதா என்னுடைய அறியானே, வேற எந்த உம்மத்துக்கும் இந்த பாக்கியம் கொடுக்கப்படவில்லை, உனக்காக தந்திருக்கிறேன், உனக்காக தந்திருக்கிறேன். 10 நாட்களை பயந்து கொள், 10 நாட்களை பயன்படுத்திக் கொள். நோக்கம் என்ன? நீ படைக்கப்பட்ட நோக்கமே நரக விடுதலை பெற்று சொர்க்கவாதியாக என்னிடத்தில் வந்து சேர வேண்டும் என்பதுதான் இந்த அத்துணை ஏற்பாடுகளுடைய லட்சியம். கண்ணியமானவர்களே, படைத்த ரப்புல் ஆலமீன் எங்கள் மீது கொண்ட இரக்கத்தின் காரணமாக அதை 10 தினத்திலே, ரமலானுடைய மாதத்திலே கடைசி 10 அல்லாஹ் எங்களுடைய கரத்தில் தந்தார்.
சிந்திக்க வேண்டிய விடயம் என்ன தெரியுமா? இரத்த கண்ணீர் வடிக்க வேண்டிய விடயம் என்ன தெரியுமா? பயன்படுத்தியவர்கள் அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யுங்கள். கண்ணியமானவர்களே, இந்த 10 ஆனால் இரத்த கண்ணீர் வடிக்க வேண்டிய விடயம், அது முழு உலகத்துடைய லட்சியமும் ரசூல்மார்கள் அனுப்பப்பட்ட நோக்கமும் இந்த 10க்குள்ளே வைத்திருக்கின்ற நேரத்தில் நீங்களில் எத்தனை பேர் இந்த 10ஐ பயன்படுத்தினோம்? எத்தனை பேர் நரக விடுதலைக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் கண்ணீர் சிந்தினோம்? எத்தனை பேர் தஹஜ்ஜுடைய நேரத்தில், லுஹாவுடைய நேரத்தில், ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்னால் இஃப்தாருடைய நேரம், ஆச்சரியமான நேரம், சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், துஆ கேட்டா கபூலாகுகின்ற விசித்திரமான நேரம். அந்த நேரத்தை பயன்படுத்தி படைத்தவனிடத்திலே நரக விடுதலையை கேட்டோம். கண்ணியமானவர்களே, ஆச்சரியம் என்ன தெரியுமா? கவலையோடு பேசுகிறேன், ஆத்திரத்தோடு பேசுகிறேன். பஜார் பகுதிகளில் போய்த்து பாருங்கள். இந்த கடைசி 10 எங்களுடைய சமூகம் எப்படி கையாளுகிறார்கள் என்றால், பெருநாள் உடுப்பு எடுப்பதற்கும் ஒரே ஒரு நாள் ஒரு உடுப்பு உடுப்புவதற்காக வேண்டி, அதுவும் ஃபர்து கிடையாது, அதுவும் வாஜிப் கிடையாது, சுன்னத்தான ஒரு இபாதத். இந்த சுன்னத்தான ஒரு இபாதத்துக்காக வேண்டி ஒரு நாள் பெருநாளைக்காக ஒரே ஒரு ஆடை அணிவதற்காக வேண்டி எங்களுடைய எத்தனையோ ஆயிரக்கணக்கான எங்களுடைய சகோதரர்கள் பாதையோரங்களிலே கால நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கக்கூடிய காட்சி கண்ணுக்கு முன்னால் விளங்குது. கண்ணியமானவர்களே, சுருக்கம் என்ன தெரியுமா? இந்த பெருநாள் உடுப்பு எடுக்கிறதுக்குரிய இந்த மகத்துவத்தை இந்த உம்மத்து நரக விடுதலைக்கு கொடுத்திருந்தார்கள் என்றால் அவுலியாவுடைய அந்தஸ்துக்கு போயிருப்பார்கள். இரத்த கண்ணீர் வடிக்க வேண்டிய விடயம் கண்ணியமானவர்கள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த 10 எங்களுடைய கரத்தில் தந்தது வீணடிப்பதற்கல்ல, பாதையோரங்களிலே அரட்டை அடிப்பதற்கல்ல, மோட்டார் பைக்களையும் வாகனங்களையும் எடுத்துக்கொண்டு சுற்றி திரிந்து பித்னாக்களையும் அந்த அனர்த்தங்களையும் விபத்துக்களையும் ஏற்படுத்துவதற்கு அல்ல, நரக விடுதலை பெறுவதற்கு, நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்வதற்கு தந்த ஆச்சரியமான 10 கடைசி கட்டத்தில் இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்ஹம்துலில்லாஹ், இப்பொழுது நான் விடயத்துக்கு வருகிறேன். கூலி கொடுக்கப்பட இருக்கிறது. ரமலானுடைய மாதத்துடைய கூலி கொடுக்கப்பட இருக்கிறது. 2 லட்சியம் சொன்னேன். ஒன்று, செய்த அமல் கபூலாக வேண்டும். 2வது, இந்த 3 பாக்கியங்களும் கிடைக்க வேண்டும். இந்த இடத்தில் நானும் நீங்களும் உள்ளத்தில் கை வைத்து சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த 2 பாக்கியங்களுக்கும் முதலாவது நாம் தகுதியானவர்களாக இருக்கிறோமா? வழி அனுப்ப போகிறோம், வீணாக கழிந்து விடக்கூடாது. கபூலியத்துக்கும் தகுதியா, இந்த 3 பாக்கியங்களுக்கும் தகுதியா என்பதை சற்று இந்த நேரத்தில் எங்களுடைய உள்ளத்தில் கை வைத்து சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, நீங்கள் எல்லாம் அடிக்கடி ஒரு துஆவை கேட்டிருப்பீர்கள். ரஜபுடைய மாதம் தென்பட்டதற்கு பின்னால் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய ஒரு துஆ, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். ரப்பே, ரஜபுடைய மாதத்திலேயும் ஷஅபானுடைய மாதத்திலேயும் நீ எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக. சங்கையான பொறுமதியான இந்த ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய தௌஃபீகை நசீபாக்குவாயாக. கண்ணியமானவர்களே, இந்த துஆவுக்குள்ளே மாத்திர உலமாக்கள் ஆச்சரியமான விளக்கங்களை எழுதி கொண்டிருக்கிறார்கள். ரமலானை கேட்க வந்த நாயகம் எதற்காக வேண்டி ரஜபையும் ஷஅபானையும் சேர்த்து கேட்டார்கள்? கண்ணியமானவர்களே, மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, ஆச்சரியம். இந்த 3 மாதத்திலேயும் 3 விசேஷமான தினங்கள் இருக்கிறது. 3 விசேஷமான தினங்கள் இருக்கிறது. ரஜபுடைய மாதத்தை எடுத்துக்கொண்டால் ரஜபுடைய மாதம் பிறை 27 கருத்து வேற்றுமை இருக்கிறது. ஜும்ஹூருல் உலமாக்களுடைய கருத்து, இந்த மாதத்தில் ஒரு பயணத்தை அல்லாஹ் நிகழ்த்தினான். ஆச்சரியமான பயணம். கியாமத் வரைக்கும் புத்தி ஈமான் அல்லாத எவ்வளோ டெக்னாலஜி கொடுக்கப்பட்ட விஞ்ஞானிகள் சேர்ந்தாலும் ஈமான் என்ற ஒன்றால் மாத்திரம்தான் நம்ப முடியுமான பயணம் மிஅராஜுடைய பயணம். நிகழ்த்தப்பட்ட மாதம் ரஜபுடைய மாதம் பிறை 27. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் உலகத்துடைய சுன்னத்தை மாற்றினான். மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து நடுநிசி நேரம் இரவுல பைத்துல் முகத்தஸுக்கு போனார்கள் வானவர் கோமான் ஜிப்ரீலோடு. அங்கு அல்லாஹ், சரித்திரம் நீளமானது, ஒட்டுமொத்தமான நபிமார்களையும் இறக்கி ரசூலுல்லாஹ்வை முன்னால் நிறுத்தி
இமாமத் செய்ய வைத்தார். அதற்கு பின்னால் ரப்பு அல்லாஹ் ஹஜ்ரத் ஜிப்ரீலோடு ரசூலுல்லாஹ்வை மிஅராஜுடைய பயணத்துக்கு அழைத்தான். முதலாவது வானம் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இரண்டாவது வானம் ஹஜ்ரத் ஈசா யஹ்யா, மூணாவது வானம் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், நாலாவது வானம் ஹஜ்ரத் இத்ரீஸ், அஞ்சாவது வானம் ஹஜ்ரத் ஹாரூன், ஆறாவது வானம் ஹஜ்ரத் மூசா, ஏழாவது வானம் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அஹ்மதுடைய ரிவாயத் வஃபௌக குல்லிஹின்ன பஹ்ருன் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அதற்கு மேலான ஒரு கடல், அந்த கடலுடைய ஆழம் 500 வருஷத்தொகை தூரம். அந்த கடலிலே 4 மலக்குமார்கள், அவர்களுக்குரிய பெயர் ஹமலத்துல் அரிஷ், அவர்களுடைய தோல் புஜத்தில் ரப்புடைய அரிஷ். அதற்கு பக்கத்தில் சித்ரத்துல் முன்தஹா, சூரத்துல் நஜ்ம் அல்லாஹ் சொல்கிறான், இந்த சித்ரத்துல் முன்தஹா இந்தஹா ஜன்னத்துல் மஅவா. சித்ரத்துல் முன்தஹா காயினாத்துடைய போர்டர், அண்ட சராசரம் என்று சொல்கிறோமே, அண்ட சராசரங்களுடைய போர்டர். அதற்கு பின்னால் படைப்பினங்கள் யாருக்கும் எந்த அருகதையும் கிடையாது. உலமாக்கள் எழுதுகிறார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கூட அல்லாஹ் சித்ராவை தாண்ட விடவில்லை. அதைவிட ஆச்சரியமான ஒரு விளக்கத்தை எழுதுகிறார்கள். எந்த வாகனத்தை மிஅராஜ் என்ற பயணத்துக்காக வேண்டி ரப்பு அல்லாஹ் ஏற்பாடு செய்தானோ, அந்த புராக் என்ற வாகனத்தை கூட அல்லாஹ் சித்ராவுக்கு அங்கலால் எடுக்கவில்லை. அனுமதித்த ஒரே ஒரு படைப்பு, அனுமதித்த ஒரே ஒரு ஆள், எங்களுடைய உயிரையும் விட மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாத்திரம்தான் ரப்புடைய சன்னிதானத்துக்கு அல்லாஹ் எடுத்து கண்ணியப்படுத்தினான். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சித்ராவை தாண்டினார்கள். சித்ராவுக்கு நேராக மேலாக ஐந்தஹா ஜன்னத்துல் மஅவா, ஜன்னத்துல் மஅவா என்ற சொற்கள், அதையும் தாண்டினார்கள். 70,000 திரைகளை தாண்டி ரப்பை சந்தித்தார்கள், அல்லாஹ்வை பார்த்தார்கள். கண்ணியமானவர்களே, கொடுத்த பரிசு தொழுகை என்ற பரிசு. உலமாக்கள் எழுதுகிறார்கள், ரமதானை கேட்க வந்த நாயகம் எதற்காக வேண்டி ரஜபை சேர்த்தார்கள் தெரியுமா? என்னுடைய உம்மத்தே, ரமதானுடைய மாதம் வருகிறது, உள்ளம் திறக்கப்பட போகுது, விழித்து விழித்து விழிந்து விழுந்து போட்டி போட்டு அமல் செய்ய போகிறீர்கள். உங்களுடைய அமல்கள் முதலாவது லட்சியத்தை சொல்ல வருகிறேன், கபூலியத்தால் அவைகளாக ஆக வேண்டுமா? நீ பிடிக்கின்ற நோம்பு, நீ பிடிக்கின்ற, நீ கொடுக்கின்ற சதக்கா, ஜகாத், தான தர்மங்கள், நீ ரமலானுடைய காலத்தில் நீ பணம் லட்சக்கணக்கான ரூபாய்கள் செலவழித்து உம்ராவுக்கு போய் கஅபத்துல்லாஹ்விலே கழிப்பதாக இருக்கலாம். அத்துணை அமல்களும் கபூலியத்தாக வேண்டுமா? முதலாவது உன்னுடைய தொழுகையை கொஞ்சம் சீர்தூக்கிப்பார். உன்னுடைய வாழ்க்கையில் தொழுகை சீராக இருந்தால், தொழுகை சரியாக இருந்தால் உன்னுடைய அமல்கள் கபூலியத்துக்கு தகுதியானது. சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹதீஸ்கள் எல்லோருக்கும் தெரியும், அவ்வளவு மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமத்தி மின் அமலிஹி அஸ்ஸலாஹ். சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், நாளைக்கு கியாமத்துடைய நாளையில ஒவ்வொரு மனிதனிடத்திலேயும் அல்லாஹ் முதலாவது கேட்க போகின்ற கேள்வி தொழுகையை பற்றித்தான். ஃபஇன் ஸலுஹத், அந்த தொழுகை சரியாக இருந்தால், சீராக இருந்தால், ஸலுஹ ஸாயிரு அமலி, அவனுடைய மற்ற அத்துணை அமல்களும் சீராகிவிடும். வஇன் ஃபஸதத் அவ் நகஸத், அந்த தொழுகைக்கு சரியான பதில் வரவில்லை என்றால் ஃபஸத ஸாயிரு அமலி, அவனுடைய ஒட்டுமொத்தமான அமல்களும் அப்படியே சீர்கெட்டு ஃபஸாதாகி போய்விடும் என்றார்கள் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, எங்களுடைய அமல்கள் கபூலியத்தை அடைவதற்கு மிக பிரதானமான ஒன்றுதான் தொழுகை என்று சொல்லக்கூடிய அமல். கண்ணியமானவர்களே, இப்லீசுடைய விடயம் எங்களுக்கு தெரியும், இப்லீசுடைய விடயம் எங்களுக்கு தெரியும். இவன் சாதாரணமான ஆள் அல்ல, சாதாரணமான ஆள் அல்ல. கஅபுல் அஹ்பார் ரலியல்லாஹு ரஹிமஹுல்லாஹ் ரிவாயத் செய்கிறார்கள், இவன் எப்படிப்பட்டவனாக இருந்தவன் தெரியுமா? ரப்பிடத்திலே சொர்க்கத்திலே 80,000 வருடங்கள் இருந்தவன், 20,000 வருடங்கள் மலக்குமார்களுடைய ஆசானாக இருந்தவன். இவனுக்கு அல்லாஹ் கொடுத்த கட்டளை ஒன்றே ஒன்று, ஹஜ்ரத் ஆதமுக்கு சுஜூத் செய்யுங்கள். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வெள்ளிக்கிழமை அசருக்கு பின்னால் தன்னுடைய குதிரத் என்னும் முபாரக்கான திருக்கரத்தினால் அல்லாஹ் படைத்து ரூஹை ஊதியதற்கு பின்னால் ஒட்டுமொத்தமான வானவர்களுக்கும் சுஜூத் செய்ய சொன்னான். ஒட்டுமொத்தமான வானவர்களும் சுஜூதில் கழித்தார்கள். நாம் செய்கின்ற 7 உறுப்பை பயன்படுத்தி செய்கின்ற சுஜூத் அல்ல, இன்ஹினாஉர் ரஸ், தலையை குனிந்து தூக்குகின்ற சுஜூத். எழுதுகிறார்கள், சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், மலக்கு
சுஜூதை செய்துவிட்டு தலையை தூக்குகிறார்கள். ஆச்சரியம், ஆச்சரியம்! இப்லீஸ் எதிர்த்தெறியப்பட்ட ஷைத்தானாக மாற்றப்பட்டு, சொர்க்கம் பறிக்கப்பட்டு, தலைமைத்துவம் பறிக்கப்பட்டு, ஆசான் பட்டம் பறிக்கப்பட்டு, ரஹ்மத் பறிக்கப்பட்டு, எதிர்த்தெறியப்பட்ட ஷைத்தானாக மாற்றப்பட்டு, கபுல் அஹ்பார் ரஹ்மத்துல்லாஹி ரிவாயத் செய்றாங்க, அல்லாஹ் அந்த இப்லீஸுடைய முகத்துடைய தோற்றத்தை பன்றியுடைய தோற்றமாக மாற்றி இருந்தான். பன்றியுடைய தோற்றமாக மாற்றி முடிவு என்ன தெரியுமா? நிரந்தரமான நரகவாதியாக இந்த உலகத்துக்கு தூக்கி வீசினான். முஃபஸ்ஸிரீன்கள் சிந்தனையை தூண்டுகிறார்கள். இப்லீஸ் மறுத்தது ரப்புக்கு செய்ய வேண்டிய சுஜூத் அல்ல. இப்லீஸ் மறுத்தது ரப்புடைய சுஜூத் அல்ல. உலமாக்கள் எழுதுகிறார், முஃபஸ்ஸிரீன்கள் தப்பி தவறி அல்லாஹ் படைத்த எனக்கு சுஜூத் செய் என்று சொல்லி இருந்தான், இப்லீஸ் கியாமத்து வரைக்கும் சுஜூதில் இருந்திருப்பான். அவன் மறுத்தது ரப்புக்கல்ல, அவன் மறுத்தது ஹஜ்ரத் ஆதமுக்கு செய்ய வேண்டிய சுஜூதை. உலமாக்கள் எழுதுகிறார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய சுஜூதை மறுத்த ஒரு காரணத்தினாலே நரகவாதியாக ஆக்கப்பட்டான் என்றால், எங்களுக்கு விதியாக்கப்பட்ட சுஜூத் ஆதமுக்கல்ல, எகட நபிக்கல்ல, இது சங்கை சுஜூத் அல்ல, படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு செய்ய வேண்டிய சுஜூது. உலமாக்கள் எழுதுகிறார்கள், எனவே எவன் இந்த உலகத்தில் படைத்தவனுக்கு செய்ய வேண்டிய சுஜூதில் விளையாடுவானோ, பொதுவோக்கு செய்வானோ, கவாவாக்குவானோ, இவன் படைத்தவனுடைய பார்வையில் இப்லீஸை விட கேவலமானவன். இப்லீஸை விட கேவலமானவன். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, சொல்ல வருகின்ற விடயம், ரசூலுல்லாஹ் எப்படி இந்த உம்மத்தை நேர்படுத்தினார்கள் என்று பாருங்கள். இந்த மாதத்தில் செய்த அமல் வீணாகிவிடக் கூடாது. அத்துணை அமல்களுக்கும் பரிபூர்ணமான கூலி வேண்டுமா? ரசூலுல்லாஹ் ரமலானுக்கு முன்னாலே அவர்கள் சரி செய்தார்கள், சீர்திருத்தினார்கள். உன்னுடைய தொழுகையை கொஞ்சம் சீர்தூக்கிப்பார், அது சரியாக இருந்தால் உன்னுடைய அமல்கள் கபூலியத்துக்கு தகுதியானது. இரண்டாவது லட்சியம், கண்ணியமானவர்களே, ரஹ்மத்துக்கும் மக்ஃபிரத்துக்கும் நரக விடுதலைக்கும் சொந்தக்காரர்களா? ரஹ்மத்தை கேட்பது இரண்டாவது, மக்ஃபிரத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்பது, கண்ணீர் வடிப்பது இரண்டாவது, நரக விடுதலையை விட்டு நரக விடுதலை அல்லாஹ்விடத்தில் கேட்பது இரண்டாவது. முதலாவது இந்த லட்சியத்துடைய விடயத்தில் நான் உங்களுடைய சிந்தனைக்கு போடுகின்ற விஷயம், இந்த மூன்றையும் கேட்பதற்கு முதலாவது நானும் நீங்களும் தகுதியா? ரஹ்மத்தை கேட்க தகுதியா? மக்ஃபிரத்தை கேட்க தகுதியா? சுப்ஹானல்லாஹ். இரண்டாவது மாதம் நான் சொன்னேனே, ஷஅபானுடைய மாதம், ரமலானை கேட்பதற்கு சேர்த்தாங்க. ஷஅபானுடைய மாதத்துல ஒரு ஆச்சரியமான தினம் இருக்கிறது, நிஸ்ஃபு ஷஅபான், 15வது இரவு. கண்ணியமானவர்களே, உலமாக்களிடத்தில் இந்த மாதமும் இந்த இரவும் சிறப்பானது என்கிறதுல யார்கிட்டையும் மாற்று கருத்து கிடையாது. அதுல இருக்கின்ற அமல்வாதத்துகள்ல கருத்து வேற்றுமை இருக்கலாமே தவிர, இந்த இரவே சிறப்பான இரவு என்கிறதுல எந்த உலமாக்களிடத்திலையும் கருத்து வேற்றுமை கிடையாது. நிறைய ஹதீஸ்கள், ஏராளமான ஹதீஸ்கள். கண்ணியமானவர்களே, அதுல ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நிஸ்ஃபு ஷஅபான், பிறை 15 இரவில் ரப்பு அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை நோட்டமிடுகிறான். ஃபயக்ஃபிரு லிஜமீஇ ஹல்கி, ஒட்டுமொத்தமான முஸ்லிமான முஃமினான அத்துணை அல்லாஹ்வுடைய அடியார்களையும் படைத்தவன் அவன் விரும்பி மன்னிக்கிறான். அவன் விரும்பி மன்னிக்கிறான். தௌபா கேட்டு அல்ல, இஸ்திக்பார் செஞ்சு அல்ல, அவன் விரும்பி மன்னிக்கிறான் என்றார்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு ரிவாயத்திலே வருகிறது, இன்னொரு ரிவாயத்திலே இப்னு மாஜாவுல பைஹக்கில வருகிறது, லி அக்ஸரி அததி ஷஅரி கனமி கல்ப, அந்த இரவுல, அதாவது பனு கல்ப் என்ற ஒரு கோத்திரம் இருக்கிறார்கள், அவர்கள் செம்மறியாடு வளர்ப்பதிலே பிரசித்தி பெற்றவர்கள். அவர்களிடத்தில் தான் பண்ணையாக லட்சக்கணக்கான செம்மறியாடுகள் இருக்கும். ரசூலுல்லாஹ் இந்த இரவை வர்ணிக்க வந்த நாயகம் எப்படி வர்ணித்தார்கள் என்று பாருங்கள். அந்த பனு கல்ப் என்ற கோத்திரத்தில் இருக்கக்கூடியவர்களிடத்தில் ஆடுகளுடைய எண்ணிக்கை அல்ல, இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான ஆடுகளில் எத்தனை ரோமங்கள் இருக்கின்றனோ அத்தனை ரோமங்கள் அளவுக்கு அல்லாஹ் அந்த இரவில் தன்னுடைய அடியார்களை ரப்பு மன்னிக்கிறான். சொல்லிவிட்டு ஹதீஸை முடிக்கவில்லை ரசூலுல்லாஹ். இரண்டாவது லட்சியத்துக்கு வருகிறேன். ரஹ்மத்தையும் மக்ஃபிரத்தையும் நரக விடுதலையும் கேட்பதற்கு தகுதியா என்று நாம் முடிவெடுப்போம். 6 நபர்களை ரசூலுல்லாஹ் இஸ்திக்னா செய்தார்கள்.
6 பேரை விதிவிலக்காக்கினார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, சில ஹதீஸ்களில் 2 பேர் வருகிறது, சில ரிவாயத்துகளில் 6 பேர் வருகிறது. பைஹக்கி என்ற கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸில் 6 பேரை ரசூலுல்லாஹ் இந்த தினத்தில் சேர்த்தார்கள். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, சாதாரணமான விடயம் அல்ல. நிஸ்பு ஷஅபான், அதில் ஒரு சிறப்பை சொல்லுகிறேனே, அல் மவாஹிபுல் லதுன்யா என்ற கிரந்தத்தில் இமாம் ஸுர்கானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு ஆச்சரியமான விளக்கத்தை கொண்டு வருகிறார்கள். இந்த மாதம் சிறப்புக்குரிய காரணங்களில் ஒன்றுதானாம் ஷஃபாஅத்தே குபுரா அல்லது ஷஃபாஅத்தே உகுமா, மிகப்பெரிய ஷஃபாஅத். கியாமத்துடைய நாளில் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, அவர்களுடைய உம்மத்துக்கு மாத்திரமல்ல, ஹஜ்ரத் ஆதம் தொடக்கம் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்து வரைக்கும் ஒட்டுமொத்தமான உம்மத்துக்கும் ஷஃபாஅத் செய்யக்கூடிய பாக்கியம் கொடுக்கப்பட்ட இரவு நிஸ்பு ஷஅபான். ஷஅபானுடைய 15ஆம் இரவு, நாம் அழைக்கின்ற பராஅத்துடைய இரவு. கண்ணியமானவர்களே, சில நேரங்களில் சொன்னால் எங்களுக்கு பெரிதாகப்படாது. ஷஃபாஅத்துடைய பொறுமதி ரசூலுல்லாஹ் உணர்த்தினார்கள் இந்த பூமிக்கு மேலா. ஹஜ்ரத் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா சொர்க்கத்து வாலிபர்களின் தலைவர்கள். ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய குழந்தைகள். ஒரு வழக்கம் இருக்கிறது, ரசூலுல்லாஹ் எப்படி 2 பேரோடு இரக்கம் என்றால், எங்கேயாவது பயணம் போய் திரும்பி வந்தார்கள் என்றால் சொந்த வீட்டுக்கு செல்வதற்கு முன்னால் ஹஜ்ரத் ஃபாத்திமாவுடைய வீட்டுக்கு போய் ஹஜ்ரத் ஹசன் ஹுசைனை பார்க்காமல் முத்தமிடாமல் ரசூலுல்லாஹ் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு போக மாட்டார்கள். அவ்வளோ இரக்கம் 2 பேரோடு. ஒரு நாள் தினம் இரவுடைய நேரம் ரசூலுல்லாஹ் நடை போட்டார்கள். கவலை தோய்ந்த முகத்துடன் தலையை குனித்து வாடியவர்களாக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வாசல் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. பேர குழந்தைகள் ரசூலுல்லாஹ் வரும் வரைக்கும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். வந்த கணமே ஓடி வந்து 2 பேரும் கட்டி அணைத்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் ஹசனை தூக்கினார்கள், வாயில் முத்தமிட்டார்கள். ஹஜ்ரத் ஹுசைனை தூக்கினார்கள், கழுத்தில் முத்தமிட்டார்கள். கண்ணீர் கொட்டுகிறது ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தில். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இது என்ன இது வித்தியாசம்? ஹஜ்ரத் ஹசன் வாயிலையும் ஹுசைன கழுத்திலையும் முத்தமிடுகிறீர்களே. பேச்சு வருகிறதில்லை ரசூலுல்லாஹ்வுக்கு, பேச்சு வருகிறதில்லை, கண் கலங்குது, கண்ணீர் கொட்டுது. தூக்கினார்கள் ஹசனை, முத்தமிட்டார்கள் வாயில். சொன்னார்கள், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ஒரு நாள் தினம் ஹசன் நஞ்சூட்டப்பட்டு கொலை செய்யப்படுவார். ஹுசைனை தூக்கினார்கள், கழுத்தில் முத்தமிட்டார்கள். ஃபாத்திமா, நிச்சயமாக ஒரு நாள் தினம் ஹுசைன் கழுத்து வெட்டப்பட்டு ஷஹீதாக்கப்படுவார். பெற்ற தாய்க்கு எப்படி இருக்கும் பிள்ளைகளுடைய வஃபா? சுப்ஹானல்லாஹ். 2 பேர் வந்தார்கள். கடைசியாக ஃபாத்திமா அம்மையார் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஒவ்வொரு நபிக்கும் ஒரு பிரத்யேகமான துஆவை அல்லாஹ் வைத்திருக்கிறான் அல்லவா? அந்த துஆவை உங்களுடைய ஈர குழந்தை இந்த 2 குழந்தைகளுக்கும் பாவிக்கலாமே யா ரசூலல்லாஹ். என்ன சொன்னார்கள் ரசூலுல்லாஹ்? ஃபாத்திமா, அதை மாத்திரம் கேட்டு விடாதே ஃபாத்திமா, என்னுடைய பேர குழந்தைக்கல்ல, என்னுடைய ஈர குழந்தை உனக்கல்ல. ஏன்? எனக்கு கூட இந்த துஆவை நான் சத்தியமாக பாவிக்க மாட்டேன். இந்த துஆவை கியாமத்துடைய நாளையில முழு மனித கோடிகளும் அல்லோல கல்லோலப்படுகின்ற அந்த பயங்கரமான தினத்தில் யாரும் யாருக்கும் கை கொடுக்க மாட்டார்கள். சொந்த நபிமார்கள் கூட யார் நப்சி என்று இருக்கக்கூடிய அந்த பயங்கரமான தினத்தில் இந்த துஆவை என்னுடைய உம்மத்துக்கு நான் வைத்திருக்கிறேன். இது எங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ஷஃபாஅத்தே குபுரா. இந்த ஷஃபாஅத்தே குபுரா கொடுக்கப்பட்ட ஆச்சரியமான தினம் ஷஅபானுடைய தினம். அல் ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாஅத்தின் பிரகாரம் நரகத்தில் இருந்து அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புவான் நரகவாதிகளை. முஸ்லிமுடைய ரிவாயத், அல்லாஹ் சொல்வானாம், அக்ரிஜூ மன் அரப்தும். நரகத்துடைய திரையை நீக்கி அல்லாஹ் சொல்வான், உங்களுக்கு தெரிந்தவர்களை நீங்கள் சுவர்க்கத்துக்கு எடுத்துக் கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாஅத்துடைய பரக்கத். ஃபயகூலுல்லாஹ், அல்லாஹ் சொல்வானாம், வஷஃபஅன் நபியூன், நபிமார்கள் ஷஃபாஅத் செய்வார்கள். வஷஃபஅத்தில் மலாயிகா, மலாயிகமார்கள் ஷஃபாஅத் செய்வார்கள். வஷஃபஅல் முஃமினூன், முஃமின்கள் ஷஃபாஅத் செய்வார்கள். வலம் யப்க ஃபலம் யப்க இல்லா அர்ஹமுர் ராஹிமீன். அனைவர்களும் ஷஃபாஅத் செய்வார்கள், ரப்பு மட்டும் மிஞ்சுவான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அர்ஹமுர் ராஹிமீன். அடே, என்னுடைய அடியார்களுக்கே இவ்வளவு இரக்கம் இருக்கும்போது அர்ஹமுர் ராஹிமீன் என்ற எனக்கு எப்படி
சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஃபயக்பலுல்லாஹு கப்லதான், அல்லாஹ் தன்னுடைய குதிரத் என்னும் முபாரக்கான ஒரு கையால் ஒரு பிடி அள்ளுவான். அதனுடைய எண்ணிக்கையை ரப்பை தவிர யாருக்கும் தெரியாது. நரகத்தில் இருந்து எடுத்து சொர்க்கத்துக்கு போடுவான். அப்படிப்பட்ட ஷஃபாஅத் கொடுக்கப்பட்ட ஆச்சரியமான தினத்தில் 6 பேரை விதிவிலக்காக்கினார்கள். இதுதான் இங்கு எடுக்க வேண்டிய விடயம். முதலாவது பைஹக்கியுடைய ரிவாயத் வருகிறது, கண்ணியமானவர்களே, 6 பேரையும் அல்லாஹ் மன்னிக்கவும் மாட்டான், அவர்களை ரஹ்மத்தோடு சேர்க்கவும் மாட்டான். வலா யன்துருல்லாஹு ஃபீனா இலா முஷ்ரிக் வலா இலா முஷாஹி வலா இலா காத்திஇ ரஹீம் வலா இலா முஸ்பில் இஸா வலா இலா ஆகில் லிவாலிதை வலா இலா முத்மினில் ஹம்ர் அவ் கமா قال அலைஹி ஸலாத்து வஸலாம். இந்த 6 பேரையும் அந்த தினத்தில் ரப்பு அல்லாஹ் மன்னிக்கவும் மாட்டான், அவர்களை ரஹ்மத்தோடு சேர்க்கவும் மாட்டான் என்றார்கள். முதலாவது முஷ்ரிக். அது வாஸ்தவம், எங்களை பொறப்புல அல்லாஹ் ஷிர்க்கை விட்டு பாதுகாத்தான். கடைசி மூச்சு வரைக்கும் எங்களை பரம்பரை அல்லாஹ் ஷிர்க்கை விட்டு பாதுகாப்பானாக. இரண்டாவது இலா முஷாஹின். முஷாஹின் என்றால் எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவு, எப்ப பார்த்தாலும் கோபம், குரோதம், விரோதம், பழிக்கு பழி வாங்கணும் என்ற உறவு, சண்டை விடுத்து கோபித்துக் கொண்டு பேசாமல் இருப்பவர்கள். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், இவர்களை அல்லாஹ் மன்னிக்கவும் மாட்டான், இவர்களை அல்லாஹ் ரஹ்மத்தோடு சேர்க்கவும் மாட்டார். அது ரமதானுடைய மாதமாக இருக்கட்டும். மூணாவது சொன்னார்கள் வலா இலா காத்திஇ ரஹீம். உறவு முறையை துண்டிப்பவன், உறவு முறையை துண்டிப்பவன் அல்லாஹ் இவனை மன்னிக்கவும் மாட்டான், இவனுக்கு ரஹ்மத்தும் கிடைக்காது, அல்லாஹ் ஏறிட்டும் இவனை பார்க்க மாட்டான், இவன் செய்கின்ற அமல்களை கூட அல்லாஹ் கபூலாக்க மாட்டான் என்றார்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரிவாயத் செய்கிறார்கள், ஒரு நாள் தினம் ரசூலுல்லாஹ் ஒரு படையை அனுப்புவதற்காக வேண்டி தயார் செய்து சப்பு சப்பாக நிறுத்தி இருக்கிறார்கள். திடீரென்று திடுக்கிட்டவர்களாக இந்த படையில யாராவது ஒருத்தர் உறவு முறையை துண்டிப்பவன் இருந்தால் தயவு செய்து இந்த படையை விட்டு வெளியாகும் என்றார்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 3 தடவைக்கு பின்னால் கூனிக்கொண்டு ஒரு வாலிபன் பின் சப்பிலிருந்து மெதுவாக ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாமல் அப்படியே வெளியாகிறான். சற்று நேரத்திலே வருகிறான். வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டா, யார் சொல்லலாம், 3 வருடங்களுக்கு முன்னால் என்னுடைய தகப்பனுடைய சகோதரி மாமியாரோடு சிறியொரு வேலை சண்டை, காணி பிரச்சனை, 3 வருஷமாக பேச்சுவார்த்தைக்கு இல்லை. நீங்கள் சொன்ன கடமை ஓடிப்போடு மாமியை சந்தித்து முசாஃபா செய்தேன், மன்னிப்பு கேட்டேன், உறவை புதுப்பித்தேன் நாயகமே, திரும்பி வந்து படையில் சேர்ந்தேன். எதற்காக வேண்டி சொன்னார்கள்? சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், இன்ன ரஹ்மத்தல்லாஹ் லா தன்ஸிலு அலா கௌமின் ஃபீஹிம் காத்திஉ ரஹீம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கிறது. என்னுடைய அருமை தோழர்களே, இந்த படை இருக்கிறது. இந்த படையில ஒரே ஒருத்தன் உறவை துண்டித்து வாழ்றவன் இருந்தான், அவனுடைய தரித்திரியம், அவனுடைய முசீபத் என்ன தெரியுமா? இந்த படைக்கே இறங்குகின்ற அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லா போகும், ரஹ்மத் இல்லா போகும் என்றார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, சாதாரணமான விடயம் அல்ல. ரசூலுல்லாஹ் கடைசியாக என்ன சொன்னாங்க? லா யதுகுலுல் ஜன்னத காத்திஉ ரஹீம். உறவு முறையை துண்டித்து வாழ்பவனுக்கு சொர்க்கம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவனையும் மன்னிக்க மாட்டான். 4வது சொன்னாங்க முஸ்பில் இஸார். பெருமை அளிப்பவன், பெருமை அளிப்பவன், பெருமைக்காக கரண்டைக்காலுக்கு கீழால் ஆடை அணிபவன், இவனையும் அல்லாஹ் ரஹ்மத்தை கொண்டு பார்க்கவும் மாட்டான், இவனை அல்லாஹ் மன்னிக்கவும் மாட்டான். பெருமைக்கு சொந்தக்காரன் இந்த அந்த சராசரத்தில் படைத்த ரப்புல் ஆலமீன் ஒருத்தன் மட்டும்தான் பெருமைக்கு தகுதியானவன். என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? எவனுடைய உள்ளத்தில் கட்டில் கனவு பெருமை இருக்குமோ அவனுடைய உடம்பு நரகத்துக்கு தான் தகுதி என்றார்கள். சுப்ஹானல்லாஹ், பயங்கரமான பாவம். கண்ணியமானவர்களே, 5வது சொன்னார்கள் ஆகில் லிவாலிதை. உம்மா வாப்பாக்கு அநியாயம் செய்தவன், இந்த உலகத்தில் பெத்த தாய் தகப்பனுக்கு அநியாயம் செய்தவன், இவன் அல்லாஹ் மன்னிக்கவும் மாட்டான், ரஹ்மத்தை கொண்டு பார்க்கவும் மாட்டான், இவனுடைய அமல்களை கபூலாக்கவும் மாட்டான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சில பாவங்கள் இருக்கிறது, சில பாவங்கள் இருக்கிறது, கபூர்ல தண்டனை, மஹ்ஷர்ல தண்டனை, சிராத்ல தண்டனை, நரகத்தில தண்டனை. ஆனால் உம்மா வாப்பாக்கு அநியாயம் செய்தவனை அல்லாஹ் இந்த உலகத்தில் மௌத்துக்கு முன்னால் தண்டிப்பான். மௌத்துக்கு முன்னால் தண்டிக்காமல் அவனை விட மாட்டான்.
சாதாரணமான விடயம் அல்ல. இதை பற்றி பேசுவதென்றால் தனி தலைப்பாக பேசணும் கண்ணியமானவர்களே. கடைசியாக பயங்கரமான ஒரு கெடுதியை, ஒரு விபரீதத்தை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். எவன் உம்மவாப்பா பெத்த தாய் தகப்பனுக்கு அநியாயம் செய்து மன்னிப்பில்லாமல் சக்கராத்துக்கு வருவானோ ஒரு நாளும் அவனுக்கு நல்ல மௌத்து வராது. சஹாபியாக இருந்தாலும் சரி. சரித்திரம் எல்லோருக்கும் தெரியும். ஓடி வந்தார் ஒரு வாலிபர் சஹாபி, யா ரசூலல்லாஹ், இன்னார் சக்கராத்தில் இருக்கிறார் நாயகமே, கடைசி மூச்சுக்களை விட்டுக் கொண்டிருக்கிறார் யா ரசூலல்லாஹ், கலிமா சொல்லிக் கொடுக்கிறோம் நாயகமே, கலிமா வருவதில்லை யா ரசூலல்லாஹ், சொல்ல பார்க்கிறார் நாக்கு பிறகுது நாயகமே, துடித்து போனார்கள் ரசூலுல்லாஹ். ஒரு யகூதியுடைய ஜனாஸா போனதற்கு எழுந்து நின்று கண்ணீர் வடித்த நாயகம், நான் ஹயாத்தோடு இருக்கும் போது ஒருத்தன் நரகத்துக்கு போறானே என்று அழுத நாயகம், என்னுடைய கரம் பிடித்து என்னை ஏற்று அல்லாஹ்வை ஏற்று சஹாபி என்ற அந்தஸ்தை அடைந்தவருடைய நாட்கள கலிமான் இல்லையா? ஓடினார்கள் ரசூலுல்லாஹ். அந்த சஹாபியிடத்திலே போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதுறாங்க ஹதீஸ்ல, ரசூலுல்லாஹ் கலிமா சொல்லி கொடுக்கிறார்கள், சஹாபியுடைய நாட்கள கலிமா வருவதில்லை. கேட்டார்கள் கேள்வி, இவங்க குடும்பத்தில் யார் ஹயாத்தோடு இருக்கிற? யார் சொல்ல தாய் இருக்கிறார். பார்த்தால் அந்த மஜ்மாவில் தாயை காணவில்லை. ரசூலுல்லாஹ்வுக்கு புரிந்துவிட்டது சங்கதி என்ன. சொன்னார், உடனே தாயை அழைத்து வாருங்கள், உடனே வர வேண்டும் எனக்கு முன்னால். தாய் வரவழைக்கப்படுகிறார். கேட்டார்கள் ரசூலுல்லாஹ், தாயே உண்மையை சொல்லுங்கள், உங்களுக்கு மகனுக்கும் உள்ள உறவு என்ன? தாய் தேம்பி தேம்பி அழுகிறார். யார் சொல்லலாம், அதை மாத்திரம் கேட்டு விடவார்கள், எந்த மகனை என்னால் மன்னிக்க முடியாது, என்னுடைய மகனை என்னால் மன்னிக்க முடியாது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இல்ல தாய், நீ மன்னிக்கணும். முடியாது யார் சொல்லலாம், மன்னிக்கணும் தாயே. முடியாது நாயகமே, இவனை பெற்று வளர்த்தேன், 10 மாசம் சுமந்தேன், ரத்தத்தை பாலா கொடுத்தேன், என்னுடைய எல்லா இன்பங்களையும் இவனை உருவாக்குவதற்காக வேண்டி தியாகம் செய்து நேற்று திருமணம் முடித்து வந்த மனைவியுடைய பேச்சை கேட்டு எனக்கு அநியாயம் செய்கிறான் யா ரசூலல்லாஹ், இவனை மன்னிக்க முடியாது. திரும்ப சொன்னார்கள், இல்ல தாய் நீ மன்னிக்கணும். முடியாது நாயகமே, எனக்கு மனது வருகிறது என்ற உள்ளத்தை உடைத்து விட்டான். ரசூலுல்லாஹ்வுக்கு கோபம் வந்தது. சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், விறகுகளை சேர்த்துங்கள், நெருப்பை மூட்டுங்கள், இந்த சாவியை உயிரோடு எடுத்து நெருப்பில் போடுங்கள். சுப்ஹானல்லாஹ். கொதித்தால் தாய், என்னவாக இருந்தாலும் பெற்ற மனது பித்தல்லவா? யார் சொல்லலாம், என்னுடைய மகனையா நெருப்பிலையா போட போறீங்க? வேண்டாம் நாயகமே, என்னுடைய மகனை நான் மன்னித்து விடுகிறேன் யார் சொல்லலாம், மன்னித்து விடுகிறேன் யார் சொல்லலாம். கலிமா சொல்லி கொடுக்கப்படுகிறது. அந்த சஹாபியுடைய நாக்கில் இருந்து கலிமா வருகிறது, உடம்பை விட்டு ரூ பிரியுது. சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தாயை பார்த்து, தாயே வெறும் உலகத்திலே 70 பிரிச்சு சாதாரணமான ஒரு நெருப்புக்கு நீ பயந்தாய். நரகத்துடைய நெருப்பு தெரியுமா? ஹுத்தமா என்ற நெருப்பு விரல் நுனியில் பட்டால் குர்ஆன் பேசுகிறது, ஊடர்த்தி கொண்டு போய் அவனுடைய ஹார்ட்டை உருக்கி கொட்டும். ஹார்ட்டை உருக்கி கொட்டும். முஃபஸ்ஸிரீன்கள் இந்த ஆயத்துக்கு எழுதுகிறார்கள், ஹுத்தமா என்ற நரகத்துடைய நெருப்புடைய பவர் இருக்கிறே. உலகத்துடைய நெருப்பு விரலில் பட்டால் விரலை எரிக்கும், தோளில் பட்டால் தோலை கரிக்கும். ஹுத்தமா என்ற நரகத்துடைய நெருப்புடைய பவர் விரல் நுனியில் பட்டால் ஊடர்த்தி கொண்டு போய் அவன் உடம்பில் இருக்கக்கூடிய 360 ஜாயிண்டுகளை நினைக்கக்கூடிய எலும்புகளை உருக்கி பின்துவாரத்தால் வடித்துவிடும். சாதாரணமான படைப்பல்ல நரகம். இன்றைக்கு எங்களுக்கு இந்த கடைசி 10 ஏதோ சுத்தி திரிவதற்கும் பெருநாள் உடுப்பு எடுப்பதற்காகவும் தெரிகிறது. நரகத்துடைய அகோரத்தை தெரிந்திருந்தான் வீணாக்க மாட்டோம் கண்ணியமானவர்களே. சாதாரணமான விடயம் அல்ல. சொன்னார்கள், தாயே சாதாரணமான நெருப்புக்கு நீ பயந்து மன்னித்து விட்டாய், சற்று நேரத்தில் நீ மன்னிக்காமல் இவனுடைய உயிர் போயிருந்தால் நிரந்தரமாக நரகத்துடைய நெருப்பிலே நெருந்திருப்பான் என்றார்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெற்றவர்களுக்கு அநியாயம் செய்தவனை அல்லாஹ் மன்னிக்கவும் மாட்டான், ரஹ்மத்தை கொடுக்கவும் மாட்டான். 6வது சொன்னார்கள், முதுமினில் ஹம்ரு, சாராயம் போதை பொருள் பாவிப்பவனை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். மன் ஷரிபல் ஹம்ர வலம் யுஸ்கிர், சாராயம் அல்லது போதை பொருள் பாவிக்கிறான், போதை வரவில்லை. எங்களுடைய பாசையை சொல்வதாக இருந்தால் டெஸ்ட் பண்றாரு நாக்கில வச்சு. நன்றாக அவனாக நீங்கள் சொன்ன விபரீதத்தை பாருங்கள். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், அஅரபல்லாஹு அன்ஹு 40 லைலத்தன், போதை வரவில்லை. இவனுடைய கெதி என்ன தெரியுமா? 40 நாட்களுக்கு அல்லாஹ் இவனை ரஹ்மத்துடைய பார்வை கொண்டு பார்க்க மாட்டான்.
யாரு ஷரிப சக்கர சாராயம் குடிக்கிறான், போதை ஏறுகிறது. சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா யக்பலுல்லாஹு மின்ஹு சர்ஃபன் வலா அத்லன் 40 லைலா. இவன் 40 நாட்களுடைய எந்த பரலான சுன்னத்தான இபாதத்துகளையும் அல்லாஹ் கபூலாக்கவே மாட்டான். முஹத்திஸின்கள் எழுதுகிறார்கள், தப்பி தவறி இந்த இடைப்பட்ட காலத்தில் இவனுக்கு மௌத்து வந்தால் இவனுடைய கெதி என்ன? திர்மிதியுடைய ரிவாயத் வருகிறது என்ன தெரியுமா? வஇன் மாத தௌபா இல்லாமல் போதையோடு சாராயத்தோடு வஃபாத்தாகினால் மாத கஆபிதி வஸன், இவன் முஸ்லிமாக மௌத்தாக மாட்டான், சிலை வனத்துக்கு ஒப்பானவன், செத்து தொலைகிற மாதிரி செத்து தொலைவான் என்றார்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், இவனையும் அல்லாஹ் இந்த தினத்தில் மன்னிக்கவும் மாட்டான், ரஹ்மத்தோடு சேர்க்கவும் மாட்டான். இப்படி தயாராக்கி நாம் தருவார்கள். இப்ப கடைசி ரமலானுடைய மாதம், அதுல ஆக விசேஷமான இரவு தான் லைலத்துல் கத்ருடைய இரவு. இந்த இரவுடைய சிறப்பை இந்நாள் மாத்திரம் பேசி முடிக்க முடியாது. அவ்வளவு ஆச்சரியமான தினம் இரவு. கண்ணியமானவர்களே, ஆச்சரியமான இரவு அது. எனவே அதை பற்றி நீங்கள் நேற்று கேட்டிருப்பீர்கள், அதை நாம் பேச வரவில்லை. இந்த தினத்திலையும் 4 பேரை ரசூலுல்லாஹ் பட்டியல் போட்டார்கள். சங்கையான ஜிப்ரீலை இறக்கி, மலக்குமார்களை இறக்கி, சித்ராவில் உள்ள மலக்குமார்களை இறக்கி துஆ செய்ய வைக்கின்ற இந்த ஆச்சரியமான தினத்தில் கூட நாம் லைலத்துல் கத்ருடைய இரவுடைய அடையாளத்தை கேள்விப்பட்டிருக்கிறோம். அடுத்த நாள் காலையில் சூரியன் உதயமாகின்ற நேரத்தில் அந்த கதிர் ஒளி இல்லாமல் சூரியன் உதிக்கும். எதற்காக வேண்டி தெரியுமா? மலக்குமார்களுடைய வெளிச்சம் சூரியனுடைய ஒளியை கூட மங்கச் செய்யும். சுப்ஹானல்லாஹ். அப்படிப்பட்ட ஆச்சரியமான இரவு லைலத்துல் கத்ருடைய இரவு. கண்ணியமானவர்களே, அந்த இரவிலையும் ரசூலுல்லாஹ் 4 பேரை சொன்னாங்க. இவனுக்கு ரஹ்மத்தும் இல்ல, மன்னிப்பும் இல்ல, நரக விடுதலையும் இல்ல. முஷாஹின், இது 4 பேரும் வருகிறது. காத்திஉ ரஹீம், ஆகில் லிவாரிதை, முதுமினுல் கம், இந்த 4 பேரையும் அல்லாஹ் லைலத்துல் கத்ருடைய இரவுல கூட அல்லாஹ் மன்னிக்கவும் மாட்டான், ரஹ்மத்தோடு சேர்க்கவும் மாட்டான் என்றார்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களை சகோதரர்களை வெளியேற்றிக் கொள்வோம். பயானுடைய தலைப்பு, ரமலானுடைய லட்சியம் 2. 1, நாம் செய்யக்கூடிய அமல் கபூலாக வேண்டும். 2வது, இந்த 3 பாக்கியங்களுக்கும் சொந்தக்காரனாக வேண்டும். இப்ப நாம் யோசிப்போம், முதலாவது நோக்கம் கபூலிய, என்னுடைய வாழ்க்கையில தொழுகை இருக்கிறதா? நான் ஜும்மா முஸ்லிம் மட்டுமாக இருக்கிறேனா, அல்லது நோன்பு முஸ்லீமாக மட்டும் இருக்கிறேனா? இந்த வாழ்க்கையில நான் தொழுகைக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் என்ன? இஸ்லாம் தொழுகையை பெற்றதுக்கு எந்த சந்தர்ப்பத்தை சலுகை தரவில்லையே. உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சக்கராத்துல கூட ஓட்ட 12 பால் புகட்டப்படுறது, ரத்தம் கொட்டி கொண்டிருக்குது ஓட்டையால. அவர்கள் கடைசியா கேட்ட அசல்ல நாஸ், தொழுதுட்டார்களா என்றுதானே கேட்டார்கள். இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்த தொழுகைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது, சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, முடிவெடுப்போம். தொழுகை சரியாக இருந்தால் நாம் செய்கின்ற அமலை நிச்சயமாக அல்லாஹ் கபூலாக்குவான். தொழுகை சரியில்லை என்றால் நாங்கள் விழித்து விழித்து அமல் செய்வதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. இருந்தாலும் அல்லாஹ் இரக்கமுள்ளவன், சந்தர்ப்பம் இருக்கிறது. தௌபா செய்து மன்னிப்பு கேட்டு தொழுகையாளிகளாக மாறினால் அல்லாஹ் எங்களுடைய அமல்களை கபூலாக்குவதற்கு போதுமானவன். 2வது தலைப்போ ரஹ்மத் மக்ஃபிரத், நரக விடுதலைக்கு சொந்தக்காரர்களாக ஆக வேண்டுமா? இந்த 6 விதமான பாவம் எங்கள வாழ்க்கையில இல்லையா, நாம் சொந்தக்காரர்கள். அப்படி இல்லை, இந்த 6 பாவங்கள்ல ஏதாவது ஒரு பாவம் சரி எங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ரமதான் அல்ல, ரமதானை போன்று 1000 மடங்கு பாக்கியங்களை தந்தாலும் இந்த பாவங்களுடைய ஒரு நாளும் அந்த பாக்கியத்துக்கு சொந்தக்காரர்களாக ஆக முடியாது. கண்ணியமானவர்களே, எனவே நாம் சிந்திப்போம். எங்களோட அமல்கள் கபூலாகிறதுக்கு தகுதியான நாம் இந்த 3 பாக்கியங்களையும் கேட்பதற்கு முதலாவது தகுதியான நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னும் ஓரிரு தினங்கள் இருக்கிறது. நாம் கண்ணியமானவர்களே, சிலரும் இந்த 29வது இரவையும் ஹயாத்தாக்குவார்கள், தௌபா செய்வார்கள். சந்தர்ப்பம் இருக்கிறான். படைத்த ரப்புல் ஆலமீன் தாயை விட பல கோடி மடங்கு இரக்கமுள்ள மகா கிருபையாளன். நேரம் போகவில்லை. கண்ணியமானவர்களே, சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவோம். அல்லாஹ் பாக்கியமாக தந்திருக்கிறான். ரசூலுல்லாஹ் எங்களை எப்படி வழி நடத்தி சீர் செய்து இந்த ரமலானை பயன்படுத்த வேண்டும் என்று வழிகாட்டினார்களோ, இன்னும் ஓரிரு தினங்கள் இருக்கிறது.
ஓரிரு தினங்கள் இருக்கிறது. ரப்பு இரக்கமுள்ளவன். அந்த சாயலில் நாம் இந்த 2 தினத்தையும் பயன்படுத்தி இது போன்ற பாவங்கள் இருந்தால் சீர் செய்து மனித புனிதர்களாகி கையை தூக்கியோம் என்றால் அத்துணை பாக்கியங்களையும் அல்லாஹ் எங்களுக்கு தருவான். அதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? நாளைக்கு கியாமத்துடைய நாளையில நாம் பிடித்த இந்த ரமலான் அல்லாஹ்வோடு வாதாடி எங்களை சுவர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ரமலானாக மாற்றிக்கொள்ளலாம். எனவே சிந்தனைக்கு எடுப்போம், புத்திக்கு எடுப்போம். பாக்கியமாக தந்ததை பாக்கியமாக எடுத்து கண்ணியமானவர்களை சந்தர்ப்பமாக பயன்படுத்தி நாம் இதை அமல்களை கொண்டு கொள்ளையடித்து இந்த 2க்கும் தகுதியானவர்களாக ஆகுவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை அடைந்த சீரேடிகளுடைய கூட்டத்தில் சேரக்கூடிய பாக்கியத்தை ரப்பு அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானா. எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா. எங்களை பெற்றவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா. எங்களை கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்து உருவாக்கி ஆளாக்கினார்கள் யா அல்லாஹ். ரத்தத்தை பாலாக தந்து எல்லா இன்பங்களை குழி தோண்டி புதைத்து எங்களுக்காக வேண்டி வாழ்ந்தவர்கள் யா அல்லாஹ். சிறுபிராயத்தில் சிறியொரு நோய் வந்தால் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டால் கதிரை போடப்பட்டிருக்கும் நாயனே, அந்த கதிரையில் கூட உட்காராமல் என்னுடைய குழந்தை கட்டிலிருந்து விழுந்து விடுமோ என்று முழித்து 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 கட்டி காத்து வளர்த்த சீரடிகள் யா அல்லாஹ். அவர்களை பொருந்திக்கோ யா அல்லாஹ். அவர்களை கபூல் செய்து யா அல்லாஹ். அவர்களுக்கு இரக்கம் காட்டி யா அல்லாஹ். உன்ட திருப்பொருத்தத்தோடு ஏற்றுக்கோ யா அல்லாஹ். யா ரப்பே ரஹ்மான், எங்களை பெற்றோர்களை யார் யாரெல்லாம் ஹயாத்தோடு இருக்கிறார்களோ நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து அவர்களுடைய துஆவுக்கு பாத்திரமானவர்களாக ஆகக்கூடிய தௌஃபீக் நசீபாக்கி யா அல்லாஹ். எங்களுடைய பெற்றோர்கள் யார் யாரெல்லாம் கபூரானிகளாக இருக்கிறார்களோ அவர்களுடைய கபறுகளை வெளிச்சமாக்கி பிரகாசமாக்கி ஒளிமயமாக்கி சொர்க்கத்து பூங்காவனங்களாக ஆக்கி வைப்பாயாக. நரக படுகொலியை விட்டும் பாதுகாப்பாயாக. அவர்கள் ஒதுங்குகின்ற தனத்தை நீ ஜன்னத்துல் ஃபிர்தௌஸாக ஆக்கி வைப்பாயாக. எங்களுக்கு அமானிதமாக தந்திருக்கக்கூடிய எங்களுடைய மனைவி மக்களுடைய வாழ்க்கையை வளமாக்கியா அல்லாஹ். சீரேடிகளாக உருவாக்கிட்டாயா அல்லாஹ். தக்குவா உள்ளவர்களாக ஆளாக்கிட்டாயா அல்லாஹ். நன்னடத்தை உள்ளவர்களாக, நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாக, நல்ல பண்பாடு உள்ளவர்களாக, இரு உலகத்துக்கும் பிரயோஜனமான கல்வி ஞானங்களை சுமந்த சீரேடிகளாக உருவாக்கிட்டாயா அல்லாஹ். எப்படி பரிசுத்தமான அமானிதமாக எங்களுடைய கரத்தில் ஒப்படைத்தாயோ அப்படி அதே பரிசுத்தவான்களாக வளர்த்து ஆளாக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றோர்களாக எங்களுக்கு நசீபாக்கிறியா அல்லாஹ். குழந்தைகளை வளர்ப்பது சிரமமாக இருக்கிறது யா அல்லாஹ். பாடசாலைக்கு கல்வி கற்க அனுப்பினாலும் சீர்கெட்டு வந்திருக்கிறார்கள் யா அல்லாஹ். கெட்ட நண்பர்களோடு சேர்ந்து சீரழிந்து போகிறார்கள் நாயனே. கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகி யா அல்லாஹ் சீடு கெட்டு போகிறார்கள் யா அல்லாஹ். எத்தனையோ பெற்றோர்கள் திரைக்கு பின்னால் கண்ணீர் வடிக்கிறார்கள் யா அல்லாஹ். அந்த பெற்றோர்களுக்கு அந்த குழந்தைகளை பாதுகாத்து கொடுத்திரு யா அல்லாஹ். அப்படிப்பட்ட குழந்தையை எங்களை பரம்பரையில தந்திடாதே யா அல்லாஹ். நாம் வாழ்ந்து மறைந்து மன்னரைக்கு போனதற்கு பின்னால் எங்களுக்காக இருக்கரம் ஏந்தி என்னுடைய தாய் தகப்பனுடைய பாவங்களை மன்னித்து விடு ரப்பே என்று துஆ செய்யக்கூடிய சந்ததிகளை எங்களுக்கு உருவாக்கிட்டாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ், புனிதமான ரமலானுடைய மாதத்தை தந்தாய் நாயனே. ஏதோ தானோ என்று கழிந்து விட்டது யா அல்லாஹ். கண்ணை பொத்தி துறக்கிற மாதிரி வேகமா ஓடிவிட்டது யா அல்லாஹ். சரியாக பயன்படுத்த கிடைக்கல யா அல்லாஹ். கண்ணீர் வடித்து கேட்கல யா அல்லாஹ். எங்களை ஒதுக்கிடாதே யா அல்லாஹ். எங்களை ஓரம் கட்டிடாதே யா அல்லாஹ். ஓட ரஹ்மத்துக்கு தூரமாக்கிடாதே யா அல்லாஹ். நீ எங்களை ரப்பு யா அல்லாஹ். எங்களுக்கு ஒன்ன தவிர ரப்பு இல்லை யா அல்லாஹ். நீ எங்களை எஜமான் யா அல்லாஹ். அனைத்துக்கும் சொந்தக்காரன் நீ தான் யா அல்லாஹ். எங்களை படைத்தவன் நீ, எங்களை பரிபாலிப்பவன் நீ, எங்களை முஸ்லீமாக படைத்தவன் நீதானே ரப்பே. இந்த பாக்கியத்தையும் தந்தது நீதானே யா அல்லாஹ். ஏதோ பலகீனம் யா அல்லாஹ். ஈமான்ல பலகீனம், அறிவுல பலகீனம், பாவம் செய்துவிட்டோம் யா அல்லாஹ். வீணாக்கிட்டோம் யா அல்லாஹ். அதை வச்சு நாயனே எங்களை ஓரம் கட்டிடாதே யா அல்லாஹ். இந்த மாதத்தில் எத்தனை கோடிக்கணக்கான மக்களுக்கு நீ ரஹ்மத்தை கொடுத்தாயோ ரப்பே. அப்படிப்பட்ட சீரடிகளுடைய கூட்டத்தில் எங்களை பரம்பரையை சேர்த்துக்கோ யா அல்லாஹ். 2வது பத்திர நாயனே நீ விரும்பி மன்னித்தாய் யா அல்லாஹ். எத்தனை கோடிக்கணக்கான மக்களுக்கு அந்த மன்னிப்பை கொடுத்தாயோ ரப்பே. அந்த மன்னிப்பை பெற்ற கூட்டத்தில் எங்களை பரம்பரையை சேர்த்து யா அல்லாஹ். இதோ கடைசி பத்திர காலடி எடுத்து வைத்திருக்கிறோம் நாயனே. அந்த நரகத்தை மட்டும் எங்களால் தாங்க முடியாது யா அல்லாஹ். ஆக பயங்கரமான படைப்பு யா அல்லாஹ். உலகத்துடைய நெருப்பையே எங்களால் தாங்க முடியாது ரப்பே. சத்தியமாக சொல்கிறோம் யா அல்லாஹ். அந்த நரகத்துடைய நெருப்பை ஒரு காலம் எங்களால் தாங்க முடியாது நாயனே. எங்களை நரகத்துக்கு பாதுகாத்து யா அல்லாஹ். ஒன்றை மட்டும் கேட்கிறோம் யா அல்லாஹ். நீ இப்பொழுது நரகத்தை மூடி வைத்திருக்கிறாய் நாயனே. நிரந்தரமாக எங்களுக்கு நரகத்தை மூடிவிடு யா அல்லாஹ். சுவர்க்கத்தை திறந்து வைத்திருக்கிறாய் நாயனே. அந்த சுவர்க்கத்தை நாம் வஃபாத்தாகி நாளைக்கு கியாமத்துடைய நாளையில் எங்களுடைய சுவர்க்கத்திலே காலடி எடுத்து வைக்கும் வரைக்கும் அந்த சுவர்க்கங்களை எங்களுக்காக திறந்து வச்சிரியா அல்லாஹ். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை எங்களுக்கு வாஜிபாக்கிறியா அல்லாஹ்.
யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மான் யா அல்லாஹ் எங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ். இந்த பாக்கியங்கள் எல்லாம் போறதுக்குரிய இந்த 2 காரணங்களை விட்டு எங்களை பாதுகாத்திரு யா அல்லாஹ். தொழுகையில கை வைக்கிறதுக்கும் பாதுகாத்திரு யா அல்லாஹ். எல்லா அமலையும் பழைய துணியை போல நீ சுருட்டி முகத்துல எரிஞ்சிடுவாய் யா அல்லாஹ். அந்த கேவல கெட்ட நிலைமைக்கு எங்களை ஆளாக்கிடாதே யா அல்லாஹ். தொழுகையில பேணுதலையும் பக்குவத்தையும் தா யா அல்லாஹ். அடுத்தது ஒன்று ரஹ்மத் மகஃபிரத் நரக விடுதலை கிடைப்பதற்கு எதையெல்லாம் தடையாக இருக்கிறதோ அத்துணை பாவங்களை விட்டும் எங்களை முழு பரம்பரையையும் கடைசி மூச்சு வரைக்கும் பாதுகாரியா அல்லாஹ். கடைசியா கொண்ட கேட்கிறோம் நாயனே, இந்த ரமலானை நாளைக்கு கியாமத்துடைய நாளையில எங்களுக்கு சாதகமாக சாக்கி சொல்கின்ற ரமலானாக ஆக்கிறியா அல்லாஹ். எங்களுக்கு பாதகமாக சாக்கி சொல்லி நரகத்துல தூக்கி வீசுகின்ற ரமலானை விட்டும் பாதுகாக்கிறியா அல்லாஹ். இந்த ரமலானோட எங்களை ரூஹ வாங்கிக் கொள்ளாமல் இன்னும் பல ரமலான்களை அடைந்து அதையும் அமல்களை கொண்டு கொள்ளையடித்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ். இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற நேரத்தில் கடைசியாக இந்த நாட்கள் இருந்து வெளியாகின்ற வார்த்தை தூய கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா ஓடி சுவர்க்கத்தை பார்த்த கண்ணோடு சிரித்து சிரித்தே மௌத்துக்கு முகம் கொடுக்கக்கூடிய பாக்கியமான மௌத்தை மாத்திரம் எங்கள்ட முழு பரம்பரைக்கும் நசீபாக்குவாயாக. துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله